எங்க இருக்கு எங்க இருக்கு நம்ம அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் மேய்க்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோட்டோவை வைலன்ஸ் மாரி பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து இல்லை நீங்க தானே சொன்னீங்க மேய்க்கலாம். நீங்க எந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து எல்லா காடுகளுக்கும் போகணும். உத்தரகாண்டில் நீங்கள் சொல்கிற பாதுகாக்கப்பட்ட வனப்பு புலிகள் காப்பகம் ட்ரெடிஷ்னல் தொழில் தான் அதற்கு சட்டத்தோட தப்பு நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. 19 வருஷமா தவறாக சொல்லி வச்சிருக்கீங்க இல்லை சார்? இல்லை நல்லா ஆர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து கிளைம் அனுப்பியிருக்கிறேன். காட்டுப்பட்டியை சார்ந்தது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டி அமைச்சு கிளைம் அனுப்பியிருக்கிறோம். உங்ககிட்ட பழங்குடிகள் நலத்துறைனா அதுக்கு வந்து ஆடியோ தலைமையில அவங்க தான் இது நாங்க நடத்தல. கிராம சபை வந்து கூட்டணும். கடைசி எல்லா வில்லேஜஸ் வந்து மக்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லயும் வந்து கிராம வழக்கு வந்து பாப்பல சொல்லிருக்காங்க. அது மூலமா சப்டிவிஷன் கமிட்டி தான் கமிட்டி வரும். பழங்குடிகள் நலத்துறை பண்ணிட்டு இருக்காங்க. நான் 4 மாவட்டத்துக்கு ட்ரெயினரா இருக்கிறேன். கமிட்டி ஊர்ல அமைச்சிருக்கிறேன். பழங்குடிகள் தானே சார்? கண்டிப்பா சார். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் எல்லா காடுகளுக்கும் சொல்றீங்க. நாங்க உழைக்கிறேன் கேட்டிருக்கேன். ஒரு நிறைய அட்மையர் ஆயிருக்கேன். எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர எது சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறத வளர்த்துறது வந்து இவ்வளவு பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்ல வந்து ஒரு 90% வந்து அடுத்து கொண்டு போய் எல்லாமே தெரியும். கரெக்டா? இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க போட்டு 2022 ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா டைகர் ரிசர்வ் நேஷனல் பார்க் இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் வந்து பார்க்க முடியும்னு சொல்லவே கிடையாது. அந்த ஆர்டரை என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபாடர் பிளான்டேஷன்ஸ் ஒரு ஏரியா ஒரு புறம்போக்கு இடத்துல ஒரு ஏரியா டெவலப் பண்ணிட்டு அங்க வந்து ஃபாடர் பிளான்டேஷன் அது கொடுக்குறது பண்ணிட்டு இருக்கிறதா சார்? இது ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் விட்டுறீங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் நீங்க தப்பா சொல்றீங்க. சட்டா இவங்களுக்கு ஒரு கேஸ்டுவல் கம்யூனிட்டிக்கு இந்தியாவோட பல மாநிலங்கள்ல கொடுக்குறாங்க. மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் திண்டுக்கல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து
அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மிருகம் வந்து 3 தலைமுறை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். போறீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க கொடுத்துட்டு இருக்க வந்து ஒரு இனிஷியலாக ஒரு வடக்கு ஒரு குழு வந்து அமைச்சிட்டு அது மூலமா வந்து வன உரிமை குழுவுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அவங்க ப்ரூஃப் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டிக்கு வரட்டும். எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டி தான் வரும். இதுவரை வரல. எல்லா வில்லேஜ்லயுமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு வந்து சார் நாங்களும் புரியுதா? உங்களுக்கு தேவை முயற்சியில் நான் கொடுக்குற கடனை எங்களுக்கு கஷ்டப்படும். பட் இது ப்ராப்பரா வந்து ஆர்டர் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொடுங்க சார். சரி, இப்ப நாங்க வந்து மாட்டுக்கு தீனி தான் போடுறோம், கரெக்டா அழிக்கல. அப்படி கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? இருக்கிறதே சார் லாஸ்ட் 3 மாசம் இங்க மழையே இல்ல சார். உள்ள பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஃபாரஸ்ட் பயிருக்கு வந்து அப்போ மழை பெய்யணும். அந்த தீ பரவுறது தடுக்க முடியும் சார். தீ பரவ தடுக்க அங்க இயற்கை உயிரினங்கள் நிறைய வாழுது. அது புல் பூச்சில வரது வந்து கொஞ்சம் டைம் அது ரிடியூவேட் ஆகி டைம் ஆகுது செய்யுது. கண்டிப்பா தெரியுமா? நீங்க ஜஸ்ட் யோசிக்கிறீங்க. எங்களுக்கு தடுக்க கூடாது, கொடுக்க கூடாது எந்த முயற்சி கிடையாது சார். இதுக்கு இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணலாம். இருக்கு சார். அது வந்து மேய்ச்சல் வேணும். அதுக்கு எங்க மாடு இந்த மாடு காட்டு மாடு வசிக்கிற அதோட சாப்பாடு மாடுகள் அந்த ஓரத்துல மேஞ்சிட்டு திரும்ப இல்ல சாப்பாடுக்கு இடம் போது நம்ம வந்து ஏத்த முடியாது. நம்ம இன்வெஸ்டிகேட் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சாங் தெரியும் ரைட். ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து அதிகமான மாடு போகும். அது இன்டென்சிட்டி வந்து கேரி கெப்பாசிட்டி அதிகமா போகும்போது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் ஒரு 100 மாடு 1000 மாடு போறது வந்து நார்மலா ரீஜன் டைப் ஆகுது. அங்க இருக்கிற காட்டு மாடு வந்து நீங்க கவலைப்படுறீங்க. சரி, இந்த மாட்டுக்கு என்ன? கண்டிப்பா சார். இந்த மாடுக்கு வந்து வெட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமா லேண்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ஜியோ சார் பார்த்து எனக்கு நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆல்டர்னேட் ரூட் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரோபோசல் அந்த கோர்ட் ஆர்டர் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க சார். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அது வரைக்கும் போறீங்க சார். அதுக்கு வாங்க ரெப்ரசன்ட் பண்ணி வாங்கன்னு சொல்றேன் நான் சார். அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வாங்க. நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி தான் இது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் இந்த ப்ராசஸ் போகுது சார்? என்னைக்காச்சும் நீ கலெக்டர் மீட் பண்ணிட்டு ஒரு காமன் நீங்க சொல்லுங்க இந்த ப்ராசஸ் நாங்க வரணும்னு சொல்றோம்ல, நீங்க அதைத்தான் நாங்க இந்த போராட்டத்தின் மூலமா உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கு ஒரு மேய்ச்சல் நிலம், இது மேய்ச்சல் புறம்போக்கு, மேய்ச்சல் வாய்க்கால், இந்த மாதிரி இடங்கள் எங்களுக்கு கண்டிப்பா சார். அதுக்கு வந்து சூட்டபிளா வந்து ஐடென்டி பண்ணிட்டு அது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ரெவென்யூ கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, எந்த லேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும், அதுல எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்கீம் மூலமா ஃபாடர் பிளான்டேஷன் பண்ண முடியும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம். ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அதை பாக்கிறோம். காப்பாத்துறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இருக்கிற 5000 பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் நம்ம பாத்துட்டு நம்ம வந்து சார் நீங்க மெச்சூர்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நீங்க வாங்க சார் பேசலாம். நம்ம அதுக்காக இவ்வளவு மாடை ஏத்திட்டு வந்து போற வச்சுக்கலாம். அட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுது. உங்களுக்கு வந்து ஒரு டைகர் ஏரியா சார் தெரியும், ஒரு ஈகாலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா எடுத்த டைகர் இருக்கும். அதை நம்பி எப்படி இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்க மாடு மேய்க்கிற நல்லதான் சார். மாடு இருந்தாதான் நம்ம இண்டிபெண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வரும். அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஈரும். அதுல இருந்து வந்து மாற்ற கருத்து கிடையாது. பட் அதுக்கு வந்து எப்படி வந்து எந்த லேண்ட்ல வந்து மேய்க்கலான் இருக்கு ஒரு ப்ராசஸ் ரைட்டா. புலிகள் காப்பகத்துல மேய்ச்சிட்டு இருக்காங்க காலங்காலமா. நீங்க தான் சார் நீங்கள் நானும் சேர்ந்ததுதான் வந்து காடு வடன்றது. நான் மட்டும் தனியா வந்து இருக்க போறேன். அதிகாரத்தின் மக்களில் பேசுறதுனால நீங்க நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கரைஞ்சு புலிகள் காப்பகம் நேற்று முந்தானால மாடு மேயுது. தமிழ்நாட்டுல ஓல்டஸ்ட் இன் இந்தியா சார் தெரியும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பரம்பொருள் வந்து அடுத்தடுத்து 5 டைகர்ஸை மாத்தி கொண்டு வந்து காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்றணும். சார் பேசிருக்கீங்க நிறைய பேருக்கு சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணுன்றது இங்கதான் சார் உருவாகுது. சார் சொல்லுங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மள மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். நம்ம வந்து 12 வருஷமா இதே நீ சொல்ற பாஸ் வந்து ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன் ரைட்டா. பட் அந்த ஏரியா வந்து பார்த்தா அப்படி டைவர்ட் பண்ண ஏரியா இருக்கு. எந்த சட்டம் சார்? 1882 தமிழ்நாடு வனச்சட்டை விழிப்புணர்வு இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது. பாருங்க நீங்க அப்ப வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளவு பாடி விழிப்புணர்வு எப்ப வர ஒரு சைடு வந்து பாப்புலேஷன் பிரஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் குறைஞ்சிட்டு வருது. எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது?
ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கணும். நம்ம 5-6 ஜீவனுள்ள மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றணும், உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதுக்கு சார் எல்லா பேரும் தேனி டிஸ்ட்ரிக்ட் வராங்க? நம்ம இங்க இயற்கை வளம் இருக்கு, சோர்ஸுக்கு வருது. இந்த மாடு வந்து டொமஸ்டிகேட் அனிமலா நம்ம வச்சுக்க முடியாது சார், உங்களுக்கே தெரியும். இந்த மாடு வந்து நார்மல் மாடு மாதிரி நான் பிஹேவ் பண்ணாது. இந்த மத்த மாடுங்க பாயன இந்த மாடு கடிக்கும், ஆளுங்களை பார்க்காது. மேடே மேடு மாடு மலை மாடு நம்ம எப்படி வீட்டுல வச்சு பார்ப்போம் சார்? சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார், வந்து இது மலைகள்னா மலைக்கு டிபெண்ட் பண்ணி வாழ்ந்த மாதிரி தான் மலைகள் மாடு. கண்டிப்பா. பட் அது ப்ரொசீஜர் நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் ஒரு ஏரியா வந்து நீங்க மேய்க்க கூடாது, மாடை வந்து பட்டினியை போடணும், கொல்லக்கூடாது, இவங்களுக்கு கஷ்டப்படுறது இல்லை. அதுக்கு நீ ஏரியா டெவலப் பண்ணும். அது காம்போசிஷனா வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம் சார். அந்த பாலிசி எடுப்போம். எங்களுக்கு சார் போடுங்க. நீங்க இப்போ வாங்க சார், இப்போ ஒரு 6 மாசம் நீங்க பண்ணுங்க. டோட்டலா வந்து எங்க புரிச்சுங்க, டோட்டலா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலா வந்து எவ்வளவு ஏரியா இருக்கு, எவ்வளவு வந்து மாடோட பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளவு வந்து கிரேசிங் கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளவு டன்னேஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணும். ஒரு சயின்டிபிக்கா பண்ணுவோமே. சயின்டிபிக்கா பண்ண போது நான் இப்படி மாடு ஏத்து வேண்டாம், அதை என்ன நீங்க ஒரு ப்ராப்பர் தரிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க பேசிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜ் சார் நம்ம நீங்க சொல்லுங்க, நாங்க அந்த ப்ராப்பர் டிசிஷன் எடுக்கலாம். பேசுவோம், பேசிட்டு வழி விடமா